விஜய், த்ரிஷா, சங்கீதா இவங்களோட டைவர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னடா பைல் வாங்குறாங்க, நான் அதன் லெவலுக்கு இவன் இறங்கிட்டானே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இப்போ ரீசெண்டாக சிங்கர் சுசித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கொளுத்தி போட்ட ஒரு விஷயம் தான் என்னென்னா, டைரக்டர் ஷங்கர்லாம் வந்து இந்த கேம் சேஞ்சர் படம் இப்போ எடுத்தார் பார்த்தீங்களா, அப்போல்லாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கதை இல்லாமல் திணறினார் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா ஷங்கர் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கதை வேணும் அப்படின்னா சிங்கர் சுசித்ரா வந்து கூப்பிடுங்க. சூப்பராக கதை ரெடி பண்ணுறாங்க சார். அவங்கள மாதிரி வந்து கதை ரெடி பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் வந்து லைவாக பார்த்தா மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வித்தின் இந்த சம்பவம் நடந்து டைவர்ஸ் அப்படி இப்படின்னு ஆனதில் உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூடியூப் சேனலும் போய் பேட்டி கொடுக்குறேன்ற பேரில் சரியான கதை. அப்படி ஒரு கதை. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ் ராஜமௌலி இருக்கிறார்ல, ஏன் நம்ம வெற்றிமாறன் சார் டைரக்டர், அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா இவங்ககிட்ட போய் கதை ஸ்கிரிப்டுக்காக வந்து உட்காரணும். ஆனால் அவ்வளோ சூப்பரான கதை, என்ன மாதிரி கதைங்க, ஒன்றுத்தையும் ரிலேட் பண்ணி அடடா காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு கதைகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும், நீங்கள் அவங்க கூட இருந்து பார்த்தா மாதிரி பனையூரில் நீங்களே வந்து போய் தங்கினா மாதிரி சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த விஷயத்தில் அஜித் சாரை எதுக்காக இழுக்கிறீங்க, அது ஒன்று. இன்னொன்று, பாரு கமருதீன் இவங்க 2 பேர் மாதிரி தான் வந்து த்ரிஷாவும் விஜய் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா. ஏம்பா, விஜய்ங்கிறவரை போய் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், அவரை போய் கமருதீன் கூட போய் கம்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதிலே தெரிஞ்சிருச்சு நீங்கள் எந்த லெவலில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயம், தனுஷ் சார் அவர் பாட்டு சிவனேன்னு வந்து இருக்கிறாரு. அவரை பிடிச்சி உள்ளே போடு, அவரை பிடிச்சி இடு. ஏன்னா ஆல்ரெடி வந்து சுசித்ரா இவங்களுக்கும் தனுஷ் சாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பகை இருக்குது. அதை வந்து இந்த இடத்துல வன்மத்தை நான் கொற்றம் பாடுறேன் இப்போ வன்மத்தை அப்படின்னு போகிற இடத்துலலாம் த்ரிஷா அப்படிங்கிறவங்க ஆம்பளை தனுஷுங்கிறவங்க ஒரு த்ரிஷாவோட இன்னொரு இது தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மேட்டர்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு கட்டுக்கதையெல்லாம் அழுத்து விடுறீங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஏகே ஃபேனாக நான் ஒரு சில விஷயத்த பேசணும்ல. அதாவது த்ரிஷா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களாம், இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, தெலுங்குலேயும் நிறைய பேரை யூஸ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி மலையாளம் பக்கம் போகலை, கன்னடம் பக்கமும் போகலை. ஸோ இங்கே தெலுங்குலேயும் இங்கே தமிழ்லேயும் வந்து நிறைய பேரை வந்து அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. சும்மா அஜித் சாரை வந்து கூப்பிட்டு கூட அவங்க கோவிலில் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி குங்குமம் வச்சு விடுங்க, இந்த மாதிரிலாம் வந்து சிலதெல்லாம் பண்ணுவாங்க, இதுதான் த்ரிஷாவோட வேலை அப்படின்னு. அந்த மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலையை பார்த்துட்ருக்கிறாரு, ஷூட்டிங் முடிக்கிறாரு. ஷாலினி மேடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அஜித் சாரும் அவ்வளோ நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஏன் வந்து போயிட்டு மண்ணள்ளி போடணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சுசித்ரா மேடம்க்கு வந்து ஒரு கேள்வியாக நான் வந்து கேட்குறேன். ஏன்னா பாருங்கள், ஏகே சார் ரேசிங் போகிறார், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ரேசிங் தான். அந்த மனுஷன் எத்தனை ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், எத்தனை அடி வேணால் விழட்டும், எத்தனை சர்ஜரி, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். வண்டியே நொறுங்கினாலும் அதை பற்றி இல்லை, டக்குன்னு எழுந்து மாவனை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட லைஃபையே சினிமாவில் அவ்வளோ பெரிய ஸ்டார் உச்சம் அந்த மனுஷன் அஜித் சார். அப்படி இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி ரேசிங்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார். அவரை எதுக்கு இந்த மேட்டரில் எழுதுறீங்க? உங்களுக்கு பேசுகிறீங்களா, விஜய் சார், சங்கீதா மேடம், த்ரிஷா மேடம் பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத இதெல்லாம் வந்து அஜித் சாரை வந்து இழுக்காதீங்க. அஜித் சாரோட ஃபேன்ஸு வந்து மற்ற ஃபேன்ஸாவது மற்றவங்கள தான் போயிட்டு இது பண்ணுவாங்க. அஜித் சார் ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா, அஜித் சார் ஃபேன்ஸுக்குள்ளே அவனா தப்பாக பேசினா அவங்கக்கிட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோச்சிப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸ் பேஸ்லாம் வந்து அவருக்கு இன்னமும் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் அஜித் சாரை இதில் உள்ளே இழுக்காதீங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு இன்னொரு மேட்ரு என்னென்னா, சங்கீதா மேடம் அவங்கள பற்றி வந்து சில மேட்டர்லாம் பேசுகிறீங்க. அவங்களே வந்து அந்த நடிகை யாருன்னு பேரை வந்து யாருக்கிட்ட சொல்ல, அது த்ரிஷாவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு முடிவை பண்ணிக்கிட்டு, த்ரிஷா வந்து பனையூரில் விஜயம் த்ரிஷாவும் ஒன்றா இருந்தாங்க. ஏன் நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு டெய்லி பால் பாக்கெட்டு, காய்கறி, தண்ணி கேன் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்களா வீட்டில்? என்ன இதெல்லாம் வந்து ஏதோ சொல்லணுமேன்றதுக்காக வந்து சொல்லக்கூடாது. நம்மளும் வந்து பேசுவோம் பயில் வாண்டுறாங்கண்ணா அதன் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது. பனையூர் அப்படிங்கிற இடத்துலையும் சரி, அஜித் சார் வீடும் சரி, அவங்க 2 பேரோட லைஃப்பை வந்து செம்ம சீக்ரெட்டாக இருக்கும். அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, அவங்க படத்தோட அப்டேட் கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. இவங்க என்னமோ வந்து பிக் பாஸ் மாதிரி எனி டைமும் வந்து அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கேமரா வச்சு பார்த்தா மாதிரி பனையூரில் தான் 2 பேரும் இருந்தாங்க. அவருடைய தனிமை, அவர் வந்து சங்கீதா அப்புறம் எஸ்ஏசி இவங்க எல்லாரையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு தனியாக இருந்தார். அந்த தனிமையை த்ரிஷா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த பஸ்ஸில் இவங்க பேசுகிறது எப்படி தெரியுமா, அது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவார் சிங்கமுத்து, இவ்வளோ பெரிய திமிங்கலம்,
வந்தது வீட்டுக்குள்ளே. அதுக்கு நான் வந்து விக்ஸேஷன் ஒரு மூட்டை போட்டு விட்டேன், ஜலதோஷனும் இது எடுத்தது. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த காமெடி பார்க்குற மாதிரியே தான் இருக்குது அந்த பஸ்ஸு காமெடி. சிங்கமுத்து நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அதில் அவ்வளவு கதைகள் கட்டுக்கதைகள்ங்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதையும் வந்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டில். இதை வந்து இது 3 பேருக்கு நடக்கக்கூடிய விஷயம், இதை பற்றி தேவையில்லாமல் போடாதீங்க அப்படின்னா இந்த அம்மா ஒரு யூடியூப் சேனல்லையும் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. சரி, இது ஒரு மேட்ரு. தனுஷ் அவர் ஊரில் எந்த டைவர்ஷன் இருந்தாலும் அது காரணம் தனுஷ் தாண்டா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மனுஷன் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணார், தேரே இஷ்க் மெயின். அதில் அந்த கதாநாயகி ஒருத்தர் இருக்கிறாங்க பாரு, ஹிந்திக்காரங்க. அவங்க பேர் என்னப்பா, கிருத்தி சனோனா. அந்த கிருத்தி சனோனா அவங்க கூட காரில் வந்து வடாப்பாவ் சாப்பிட்டாரு. அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா நடித்தார். உடனே தனுஷ் வந்து கிருத்தி சனோனா கல்யாணம் பண்ண போகிறாரு. இது மாதிரி இங்கே ஒரு சாதாரண ஆட்கள் வந்து கொளுத்தி போடுற மாதிரி இவங்க ஒரு சிலர் ஊரில் யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னா. அப்புறம் முருனால் தாகருக்கும் தனுஷுக்கும் கல்யாணம்னு வேறு ஒரு கதை பிப்ரவரியில் போட்டு விட்டானுங்க. பிப்ரவரியே முடிஞ்சிச்சு, மார்ச் வரப்போகுது. எப்போ தான் கல்யாணம் தெரில. இதை அந்த கோப்படத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பாருங்க, சனிய சகடை. அந்த மாதிரி தான் வந்து தனுஷ் சார் போய் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுசித்ரா மேடம்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒன்றை போட்டு விடுறது, கொச்சையாக அப்படி வந்து ஏதாவது ஒன்று பரப்பி விடுறது. சரி, ஓகே, உங்களுக்கு தனுஷுக்கு அது வந்து ஒரு 1000 பஞ்சாயத்து இருக்கும். அது நான் கேட்குறேன், பார்வதி கமருதீன் இந்த மேட்ரை எடுக்கிறீங்க. ஏன்பா, விஜய் சாரும் த்ரிஷா மேடம் வந்து அங்கே இருக்கிறாங்களா இல்லையா அது வந்து செகண்டரி. கமருதீனை போய் எப்படி நீங்கள் விஜய் சாரோட கம்பேர் பண்ணலாம்? கமருதீனும் பார்வதியும் பிக் பாஸில் பண்ண அந்த டார்க் ரூம் விஷயத்தையும் விஜய் சாரும் வந்து ஒன்றா? இதெல்லாம் எதுக்கு? எப்பேற்பட்ட ஒரு லீடரு, என்ன எவ்வளோ பெரிய ஃபாலோவிங் இருக்குது, அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை. இப்போ நாங்களாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம், நான் வந்து ஒரு தொண்டனாக இருந்தாலுமே டிவிக்கில் நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், அப்பா அம்மாக்குள்ளே சண்டைப்பா, அவ்வளோதான். அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் பிள்ளை நம்ம வந்து அதுக்குன்னு அப்பா அம்மாக்குள்ளே சண்டை நடக்குதுன்னு அப்பா அம்மாவே வேணான்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? அந்த மாதிரி தான் இது வந்து இன்றைக்கி அடிச்சுப்பாங்க. சங்கீதா மேடமும் வந்து விஜய் சாரும் வந்து இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துப்பாங்க. இதை வந்து இது பண்ணிவிட்டு இன்னவோ இவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே பார்த்தா மாதிரி, அப்படியே சிசிடிவி வச்சு வாட்ச் பண்ண மாதிரி, அப்படியே இப்படி நடந்ததுங்க அப்படி நடந்ததுங்க அப்படின்னு தேவையில்லாத இந்த எல்லாம் மேட்ரு. அதனால் இந்த தேவையில்லாத இந்த மாதிரிலாம் அவதூறு பரப்புறதை நிப்பாட்டிட்டு, நல்ல சிங்கர் நீங்கள், நல்ல வாய்ஸு, நல்ல டப்பிங்லாம் பண்ணீங்க. என்னன்னு தெரில, எவன் பண்ண வேலை அப்படின்னு தெரில. எவனோ பண்ண காண்டெல்லாம் வந்து இன்றைக்கி விஜய் சாரோட விஷயத்தில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க. இது வந்து ரொம்ப தப்பு. எலெக்ஷன் வரப்போகுது, இது மாதிரிலாம் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. அதே மாதிரி தயவுசெய்து வந்து அஜித் சார் பேரை இழுக்காதீங்க. எனக்கு அந்த கண்டென்ட் காதலை படம் தான் ஞாபகம் வருது. அஞ்சலி அம்மா யாரை இது பண்ணுறாங்க தெரியுமா? டேய், அஞ்சலி அம்மா எங்கள் அக்காடா, அது வாழ்க்கையில் ஏன்டா மண்ணள்ளி போடுறேன்னு சந்தானம். அந்த மாதிரி தான் தலை ஏகே சார் அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவரை எதுக்கு இழுத்து விடுறீங்க இதுக்குள்ளே? அவரை விடுங்க. தலை வந்து ஏகே ரேசிங் போட்டோம், அவர் ரேசிங் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்தால் தான் எங்களுக்கு அடுத்த படம் AK 64 வந்து பண்ணி கொடுப்பாரு. அதனால் ஏகே சாரை விடுங்க. இது நீங்கள் பேசுகிறீங்களா? இதையே ஃபஸ்ட்டு பேசக்கூடாது. ஆனால் இதையும் தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு தேவையில்லாத ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் என்னன்னு எனக்கு புரியல. இந்த மேட்டர்லாம் வந்து கடந்து போயிடும். அடுத்து தஞ்சாவூரில் மீட்டிங்கு, அடுத்து எந்த வேட்பாளர் எங்கே நிப்பாட்டலாம், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து இது பண்ணாமல் நல்லா நீங்களாக ஒரு உருட்டிகிட்டு இருக்கிறீங்க. இந்த உருட்டுகளுக்கெல்லாம் வந்து ஒரு எல்லை இல்லையா? எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, நீங்களும் இந்த கதைகள், உருட்டுகள், இந்த கட்டுக்கதைகளெல்லாம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க இவங்க சொல்கிறத. சரி, இதுக்கான உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு காண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.